இந்த மாதிரியெல்லாம் ஹிஜாப் போடுறது இஸ்லாம் மார்க்கம்ல அனுமதியே இல்லை. எந்த மாதிரிலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஏன் ஹிஜாப் போடுறோன்னு அதோட பர்பஸ் தெரிஞ்சு நம்ம போடணும். இப்போலாம் மோஸ்ட்லி ஃபேஷனுங்கிற பேரில் எதனால ஹிஜாப் போடணுங்கிறதையே மறந்துட்டு ஸ்டைலுக்காக ஹிஜாப் போடுறாங்க. இந்த மாதிரி ஹிஜாப் போடுறவங்கள பார்த்து ப்ளீஸ் இன்ஸ்பயர் ஆகாதீங்க. தலையை மட்டும் கவர் பண்ணுறது ஹிஜாப் கிடையாது. கழுத்து தெரிகிற மாதிரி இன்னும் முன்பகுதி மறைக்காத மாதிரி போடுறது ஹிஜாப் கிடையாது. ஒரு சைட் மட்டும் கவர் பண்ணிட்டு இன்னொரு சைட் தெரிகிற மாதிரி போடக்கூடாது. இன்னொரு ஃபேஷன் என்ன அப்படின்னா, மொத்த ஷாலையும் தலைக்கும் கழுத்துக்கும் மட்டும் சுற்றிடுறாங்க. எது கட்டாயமாக மறைக்கப்படணுமோ அது மறைக்கிறதே கிடையாது. ஃபேஷனுங்கிற பேரில் ஃபேமஸ் ஆகிட்டோன்னு ஹிஜாப் இல்லாமல் புர்கா இல்லாமல் வெளியே இறங்குறது, ஹிஜாப் போட்டாலும் ஹிஜாபுக்கு மேலே அலங்காரத்தை வெளியே காட்டுறது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக இப்போ நடக்குது. இன்னும் இப்போ வர அபாயாஸில் டைட் பண்ணுறதுக்காகவே பெல்ட் கொடுக்குறாங்க. ஷேப் ரிவீல் பண்ணுற அபாயாஸ் பார்க்க அவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சகோதரிகளுக்கு ஷேர் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் போடுவோம், நீங்கள் யார் சொல்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆடை ஒழுக்கங்கள் நம்மளை நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். ஆடை ஒழுக்கத்தில் அல்லாஹ்க்கு பயந்து நடந்துக்கோங்க. கண்ணியமான முறையில் புர்கா மற்றும் ஹிஜாபை போடுங்க.